வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை 4000 கொடுக்கும், 2000 கொடுக்கும், 3000 கொடுக்கும். பைத்தியக்காரா அந்த காசை வச்சு அவனுக்கு நிலையான வருவாய் கிடைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் வளர்ச்சி, அதுதான் ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை சிந்திக்கிற தலைவர்களை நாம் தேர்வு செய்வதில்லை. நம்ம இலவசங்களையும் வெற்று அறிவிப்புகளை கொடுத்து ஏமாற்றுகிற ஆட்சியாளர்களை தொடர்ந்து தேர்வு செய்கிறோம். அதான் பிரச்சனை. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்க வேண்டும்? நம்ம இந்த நாட்டை எப்படி கட்டமைக்கிறது? சிறந்த நாடா கல்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். கல்வியிலிருந்து தான் சமூக ஒழுக்கம், சமூக மேம்பாடு எல்லாம் கட்டமைக்கப்பட வேண்டியது கல்வியிலிருந்து தான். ஆனால் இங்கே கல்வி மிகப்பெரிய வியாபார பொருளாக, லாபம் குவிக்கும் சந்தையாக மாறிவிட்டதால் பெரும் பொருள் செலவு என் நாட்டு மக்களுக்கு, பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பது பெரிய சுமையாக இருக்கிறது. அடுத்தது மருத்துவத்திற்கு செலவு செய்வது பெரிய சுமையாக இருக்கு. பல லட்சக்கணக்கான கட்டணங்கள். உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவங்கள் அதிக லாபம் குவிக்கிற தொழிற்சாலையாக மாறிவிட்டதால் சேவை என்பது செத்து போய்விடுகிறது. அதனால பெரிய பொருள் செலவு. எது சேவை? கல்வி. தன் நாட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பது, அறிவை கொடுப்பது சேவை. தன் நாட்டு மக்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுப்பது சேவை. தன் நாட்டு மக்களுக்கு நல்ல குடிநீரை கொடுப்பது சேவை. தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டியது சேவை. அது அரசின் பொறுப்பு. பயணிக்க நல்ல பாதையில் நல்ல போக்குவரத்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, சேவை. ஆனால் இது எல்லாம் தனியாருடைய லாபத்தை ஒதுக்கியாச்சு. கல்வி தனியாரிடம், மருத்துவம் தனியாரிடம், போக்குவரத்து தனியாரிடம், மருத்துவமனை எல்லாம், தண்ணீர் விநியோகம் தனியார். அப்போலோ, கிங்லே, மினரல் என்று அக்கோசனா இந்த முதலாளிகள். மின் உற்பத்தி தனியாரிடம் இருந்து இவர்கள் வாங்கி நமக்கு கொடுப்பார்கள். எல்லாம் தனியார் முதலாளிகிட்ட இருக்கு. அரசுகிட்ட என்ன இருக்கு? டாஸ்மார்க் மட்டும் இருக்கு. சாராய கடை மட்டும் அரசு. எப்படிப்பட்ட அரசை கட்டமைக்கணும்? மக்களை குடிக்கழிச்சு கொல்லுற அரசை, நாட்டை சீர்கெடுக்கிற அரசை, அப்படிப்பட்ட தலைமையை நம்ம தேர்வு செய்யணும். ஒரு தடவை இரு தடவை இல்லை, தொடர்ந்து பலமுறை தேர்வு செய்து கொண்டே. ஆனா எல்லாருமே சொல்றோம் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, இதை மாத்தணும். இப்ப யார் அவங்களுக்கு வாக்கு செலுத்துறது? எல்லா இடங்களிலும்